ആനന്ദം വിസ്മയം അവർണ്ണനീയമീ പ്രപഞ്ചം അതിലെത്രയോ മോഹനമാമീ ഭൂമി നിത്യവും നിത്യവും നൂതനമീ സൃഷ്ടിജാലം സർവം
അനശ്വരനാം ജഗദീശ്വരന്റെ അനുപമ സ്നേഹഭാവം, അനുപമ സ്നേഹഭാവം, അനുപമ സ്നേഹഭാവം. ഓ ജഗദീശ്വര നിനക്കേകിടാം സ്തുതിഗീതകം. ഓ പരിപാലക നിൻ സൃഷ്ടിയോ അതിമോഹനം. ഓ കൃപദായക നിൻ സന്നിധേയണയാം കൃപയായി വരമേകീടൂ. ഓ ജഗദീശ്വര നിനക്കേകിടാം സ്തുതിഗീതകം. ഓ പരിപാലക നിൻ സൃഷ്ടിയോ അതിമോഹനം. ഓ കൃപദായക നിൻ സന്നിധേയണയാം കൃപയായി വരമേകീടൂ. നറുമലരുകളുടെ നവനവ നിറച്ചാർത്തും ഹരിതാഭൈ കുളിരേകും നേടുകളും നറുമലരുകളുടെ നവനവ നിറച്ചാർത്തും ഹരിതാഭൈ കുളിരേകും നേടുകളും കാട്ടരുവികളുടെ കളകളം മനതാരിൽ നിറയും സംഗീതം ഉണർവേകിടും പ്രിയനാദമായി നിറമായി മനസ്സിൻ പ്രഭയായി പൊഴിയും. പാടിയാക്കും വർണ്ണവാനിലെ കിളികളും വിവിധമാം രൂപഭാവ ജന്തുജാലവും. പാടിയാക്കും വർണ്ണവാനിലെ കിളികളും വിവിധമാം രൂപഭാവ ജന്തുജാലവും. പാടി വാഴ്ത്തുന്നിതാ സൃഷ്ടികർത്താവിനെ, പാടി വാഴ്ത്തുന്നിതാ സൃഷ്ടികർത്താവിനെ. താരകങ്ങളും സൂര്യചന്ദ്രബിംബവും ജഗദീശ്വര നിനക്കേകിടാം സ്തുതിഗീതകം. ഓ പരിപാലക നിൻ സൃഷ്ടിയോ അതിമോഹനം. ഓ കൃപദായക നിൻ സന്നിധേയണയാം കൃപയായി വരമേകീടൂ. Chief Arbiter of the Tournament, International Arbiter Dr. G. Winston அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் TNSCC துணைத் தலைவர் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் திரு எஃப்ரேம் அவர்களை வருக வருக என அடுத்ததாக நமது பங்கு தந்தை செல்வராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்.
நமது துணை பங்கு தந்தை நெப்போலியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நமது டூர்னமெண்ட் கோஆர்டினேட்டர் மாரியத் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நமது பங்கு பேரவையின் செயலாளர் பிபின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் வருகை இந்நிகழ்ச்சிக்கு பெரும் சிறப்பையும் பெருமையும் தருகிறது. அவர்களை நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த அன்புடன் அழைக்கின்றேன். மாவீரன் நேதாஜியின் பேரில் சில வருடங்களாக நடத்தி வருகிற இந்த சதுரங்க போட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி ஒரு விழா மாதிரி அவங்க நடத்திட்டு வர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையும் நடக்காத வந்து இங்கே விழா மாதிரி சதுரங்க போட்டி இவ்வளவு ஆர்வமாக, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்னா கழிக்காவளம் முதல் நாமக்கல் வரைக்கும் சொல்லுவோம். ஆனா நம்முடைய சதுரங்கத்தை பொறுத்தவரை நீரோடி முதல் நாமக்கல் வரை சொல்லலாம். நீரோடியில முதல்ல ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே கடற்கரை வழியை வந்து தூத்தூர் இன்னும் பல இந்த மாதிரி சதுரங்க போட்டியை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதற்காகவே அரங்கமும் தயாரிக்கிறது. பக்கத்து ஊரில் அந்த அளவுக்கு சதுரங்கம் பாப்புலராக மிக முக்கிய காரணமாக நான் சொல்லப்படுவது நம்முடைய இன்டர்நேஷனல் ஆர்மியில நீரோடியிலிருந்து முதலாக விமன் இன்டர்நேஷனல் ஆர்மி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தவங்க அவருடைய ஆர்வம் இந்த ஏரியா வந்து இந்த அளவுக்கு ரீச் தான். அது அவர்கள் தான் நிச்சயமா கன்னியாகுமரி மாவட்ட சதுரங்க சார்பாக அவரை நான் பாராட்ட வேண்டியது எங்கள் கடமை. போன வருஷம் நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்து Serves as a powerful inspiration for our youth to chase their dreams tirelessly. I'm sure we have some talented players among us who will make their marks in the chess world. தூத்தூர் பங்கு தந்தை ஃபாதர் செல்வராஜ் அவர்களை வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். எல்லாரும் அமைதியா இருங்க. ஹலோ பாருங்க, கைதட்ட 1 2 3 4. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, 2 நிமிஷம் பேசுறேன், கேட்டுக்கங்க. நம்முடைய மனித குலத்தின் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொடக்கத்தில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. அதன் பிறகு இப்பொழுது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் நமக்கு நிறைய ஐடியா இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கோகினிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த பாபான் சொல்லுச்சு. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், முக்கியமான பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணக்கூடியது.
அப்போ அந்த செஸ் வந்து பங்குத்தந்தையாளர்களுக்கு நன்றி. இப்போது நமது விழாவின் மிக முக்கியமான தருணம், சதுரங்க போட்டி தொடக்க நிகழ்வு. TNSEA-வின் துணைத் தலைவரும் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் திரு எஃப்ரேம் அவர்கள் மற்றும் KKDCA-வின் செயலாளர் சீஃப் ஆர்பிட்டர் ஆஃப் த டூர்னமெண்ட் மற்றும் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் டாக்டர் வின்ஸ்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். போட்டிகள் ஆரம்பிக்க போது welcoming the chief arbiter to announce the rules and regulations. Now I would like to share important minutes of this technical meeting. Players, with kind attention. Strict silence should be maintained in the playing hall throughout the event. This tournament will be played in Swiss system, rapid format. Number of rounds, 7 rounds. Latest FIDE rules shall apply. The rate of play, 15 minutes plus 5 seconds. And women from first round. Before time, 5 minutes goes around the way. Before that, on start, air over, we will later on, 5 minutes to learn. You are not available to go in use லிசன் பண்ணுங்க. நம்ம பேரண்ட் வந்து ரெடி ஆயாச்சு. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. யாரும் ஓவர் க்ரௌட் பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம். கீழே ஃப்ளோ வந்து 8 வயசுல கொண்டு கீழே ஃப்ளோர் கால் சைக்கிள் ஒரு போட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு கண்ணாடி எவ்வளோ பாப்பாடு வந்து இங்கே பார்ப்போம். ரைட் சைடு வந்து அந்த லெவல் இது போட்டு செலிப்ரேட் ஆகும். அந்த லெவல் அடுத்து. ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் ஜெகதீஷ். ஃபஸ்ட் டைம் கன்வீனராக நேதாஜி டூர்னமெண்ட்டோட செஸ் டூர்னமெண்ட்டோட 3rd டூர்னமெண்ட்டோட இருக்கேன். அண்டு இது ரொம்ப பிக்காக போயிட்டே இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஸ்ட்ரென்த்து 400லேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போது 550 ஆயிடுச்சு. மோஸ்ட் ப்ராபப்லி பை நெக்ஸ்ட் இயர் we will break the record of 800. அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹையஸ்ட் 800 தான் இருக்குது. அந்த 800 ரெக்கார்டை பிரேக் பண்ணதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இது அடுத்த வருஷம் டார்கெட்டாக வச்சுருக்கோம். இந்த வருஷம் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்கோம். டூர்னமெண்ட்டில் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து ஃபஸ்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. ஃபஸ்ட்டு கேட்டாங்க 450லே நிப்பாட்டலாம் அப்படின்னு. இல்லை, நாங்கள் வந்து அதுக்கு மேலே 600 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்பாட் என்ட்ரி நிறைய வந்துச்சு. அப்போவும் நாங்கள் 600 நாங்கள் ரீச் ஆகிடலாம். ஆனால் ஓகே, கெப்பாசிட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணது மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்டு எல்லாத்துக்குமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி. தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் பாலபாரதி நாகர்கோயிலிருந்து வரேன். இங்கே தூத்தூர் நேதாஜி செஸ் அகாடமியில் வந்து செஸ் டோர்னமெண்ட்டில் அண்டர் 8ல் கௌஷிக்னு என் பையன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து இது வந்து நல்ல ஒரு கடற்கரையில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான பிளேஸ். அதில் ஒரு இது தாமஸ் கம்யூனிட்டி ஹாலில் வச்சு இந்த செஸ் டோர்னமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்பேஷியஸ் ஹாலில் எல்லா பிள்ளைங்களுக்கும் கரெக்டான ஒரு இடவசதி நீட்டாக இருக்குது.
ப்ளஸ் ஒவ்வொரு ரவுண்ட்ஸும் அழகாக அனௌன்ஸ் பண்ணி யாருக்கும் எந்த குழப்பம் இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக அவங்கவுங்க ரவுண்ட்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க ஆர்பிட்டர். அண்ட் தென் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ப்ளஸ் இது டீ எல்லாமே வந்து அந்தந்த டைமிங்ஸில் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறதுனால பிள்ளைங்களுக்கும் ஈஸியாக இருக்குது. எல்லாருமே ப்ளசண்ட்டாக எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வி என்ஜாய்ட் அ லாட் இன் திஸ் டோர்னமெண்ட். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் பிரகாஷ். நாங்கள் மேல்புறம் பக்கத்துலேருந்து வரோம். என் பிள்ளை இங்கே ஐடிஎஸ் செஸ் அகாடமி மார்த்தாண்டத்தில் ட்ரைனிங் போயிட்டுருக்கான். இன்றைக்கி இங்கே போட்டியில் கலந்துக்கிட்டோம். அவன் ஃபஸ்ட் டைம் தான் இந்த இதில் கலந்துக்கிறான். பரவாயில்ல, நல்ல அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பார்க்க பீச் ஏரியா நல்லா இருக்குது. எல்லாமே பக்கவாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என் பேர் ஜெஃப்ரின் சர்ஜியோ, என் பேர் ஜெரின் ஜோஸ், இவன் பேர் நிகிலார் கிருஷ்ணன். நான் வரேன் கூட்டப்புலி, இவன் வரேன் செங்காமலை அதங்கோட்டில். நாங்கள் ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. செம்மேரி சிபிஎஸ்சி ஸ்கூலு அரியகிரி பக்கத்தில். நாங்கள் இப்போ இங்கே செஸ் டோர்னமெண்ட்டுக்காக தூத்தூருக்கு வந்திருந்தோம். அங்கே வசதிகள், சாப்பாடு, ஐஸ்கிரீம் அதெல்லாம் இங்கே கிடைக்குது. அடுத்து இங்கே விளாடவும் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. வேறு அங்கே எல்லா வசதிகள் செஸ்ஸு அவங்களே கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு இந்த இடத்துல செஸ்ஸில் ஆடிக்கு ரொம்ப இதாக இருக்குது. இங்கே கஷ்டமாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. அது விளையாட தெரிஞ்சவங்களுக்கு விளையாடலாம். यहाँ हर कदम कदम
ஒட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன் அட ஆடியா நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம் ரைடுல ரைட் கையில வானத்தை பிடிப்போம் தோழனுக்கு தோல் கொடுப்போம் தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம் பாடுவனா போடுவனா வெயிட் ஆஃப் ஃபைட் ஒன் பஞ்சில கெளிப்போம் ஆடுவனா ஓடுவனா அட்டில டைட் கானா வைப்ல மறந்துப்போம் வைப்ல மறந்துப்போம் 2 3 4 get on the dance floor 2 3 4 get on the dance floor shake the booty shake the bum make it hard show it out hit you with the party hit you give me some 1 2 3 4 get on the dance floor shake the booty shake the bum make it hard show it out hit you with the party hit you give me some I know सोगाड़ा तारा चबीला तारा रंगीला तारा रंग बेर जुए तारी बात सोगाड़ा तारा ओरे चबीला तारा ओरे रंगीला இங்கே இங்கே ஒரு மழலை நன்றோ நான் உன் கையின் தாம்பில் பூனான் நம் காதல் யாவும் தீர்ந்தான் பூவே பூவே நீ போதை கொள்ளும் ஆடும் மரம் காற்றை போல ஓடும் குத்து கும்முன்னா ஒன்ன போல முத்து நாணி முத்து மூடாத என்ன பார்த்து ஐயோ நீ பொறியடி அல்வாவும் தரியடி முத்தத்தில் மரச கொளுத்தவா சிக்குற உதட்ட சுளிக்க எப்பமோ வேற சாட்டக்குன்னு திமிர அடக்கவா சிறுக்கி சிறுப்பில் உருக எப்பமோ நீ சுத்துற சுத்துற சோறு இருக்கிற யதி என்ன மழைக்கு சுந்தரியே யதி ஸ்டிக்கர் முட்டுல சட்டன ஒட்டுற யதி என்ன முழுக்க முந்திரியே மழை விட்டாலும் குளிரென்ன நீ வந்து போனதாலா ஐயோ வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே பிரியும் பூமி அமைதிக்காக இனிகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே
உலகம் எங்கும் மலரவே மலரவே திணியும் பூமி அமைதிக்காக விடியவே மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிறு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. நான் வந்து ரெப்லின் ராம். நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நாகர்கோவில் சொந்த ஊர். இது ஆக்சுவலாக என்னோட செகண்ட் தூத்தூர் நேதாஜி டோர்னமெண்ட். அதுக்கு முன்னாடி வந்து நான் ரன்னரப் ஆயிருக்கேன். இந்த தடவை சாம்பியன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோர்னமெண்ட் ரொம்ப கிரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டோர்னமெண்ட்டோட குவாலிட்டி கூடிகிட்டே இருக்கு. ரேட்டட் பிளேயர்ஸும் அதிகமாக இருக்காங்க. டஃப்பான ஆப்போனன்ட்ஸும் கூடிகிட்டே இருக்காங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ண முடியாது. இந்த டோர்னமெண்ட் வந்து தோத்தாலுமே அது ரொம்ப பெரிய ப்ராக்டிஸாக தான் இருக்கும். டோர்னமெண்ட் வந்து ஹை கிளாஸ் டோர்னமெண்ட், செமையாக இருக்கும். இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணணும்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் லக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் வேணும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. லக் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் செஸ் ரொம்ப ஹார்டான கேம். நான் வந்து ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 1 hour கேம் விளையாடுவேன். நிறைய பசல்ஸ் இருக்கும், ஸ்டடி பண்ணுவேன். ஸ்கூல் லைஃப் வேறு படிக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஓவராலாக சொல்லணுன்னா நான் என்னோட ஒர்க் எஃபர்ட்டை கொடுத்துருக்கேன். கேம்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். வின் பண்ணணும்னு மட்டும் இல்லாமல் அந்த கேம்ஸை பெர்ஃபெக்டாக விளையாட ட்ரை பண்ணாலே டோர்னமெண்ட்ஸை வின் பண்ணலாம். நிறைய செஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் வச்சுருந்தா, அது மீன் மாதத்துக்கு வச்சுருந்தா பிளேயர்ஸ் ரொம்ப சீக்கிரம் க்ரோ ஆயிடுவாங்க. தேங்க்யூ. மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம்